Hey guys, welcome back to my channel and welcome back to Thursday's Summer Tutorial Day. First of all, என்னோட இந்த கிளிப் வந்து என் காதுல பூ வச்ச மாதிரி இருக்கா? ஆக்சுவலா எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. ஃபர்ஸ்டே சொல்லிட்டு இருந்த பார்த்து சிரிச்சிட்டு இருக்காதீங்க அப்படின்ட்டு, ஏன்னா எனக்கே கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கு. ஸோ ஓகே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் லிப்ஸ்டிக் மட்டும் போட்டிருக்கேன். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, சும்மா நிறைய லிப்ஸ்டிக்ஸ் சும்மாவே இருக்கு, அதெல்லாம் எப்படியாச்சும் காலி பண்ணும். ஸோ வாய் சும்மா இருக்கும்போது அதுல தேய்ச்சி காலி பண்ணிட்டு இருக்கேன். இந்த லிப்ஸ்டிக் கலர் என்னன்னு பாத்தீங்கன்னா நைக்கால இருந்து இது கலிபோர்னியா merlot. இதுதான் வந்து நான் இன்னைக்கு போட்டிருக்கேன். இன்னைக்கு மேக்கப் லுக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது பாஸ்டல் கலர் ட்ரெஸ் போடுறீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோரல் பாஸ்டல் டாப். இது வந்து மேக்ஸ்ல இருந்து எடுத்தேன். இந்த மாதிரி கலர்ஸ் நீங்க போடும்போது ஏதாவது கொஞ்சம் கலர்ஃபுல்லா நீங்க வந்து எப்படி வந்து மேக்கப் லுக் கிரியேட் பண்ணலாம். சிம்பிளாவும் இருக்கும், அட் த சேம் டைம் ஏதோ ஒரு பாப் ஆஃப் கலர் வந்து இருக்கும் உங்க ஃபேஸ்ல, உங்க மேக்கப்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு லுக் எப்படி கிரியேட் பண்ணலான்றத இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நான் என்ன லுக் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் என்னோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரே ஒரு செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் ஏற்கனவே வந்து என்னோட ஃபேஸ் மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டேன். மாய்ஸ்சரைசருக்கு நான் என்னுடைய கிளினிக் மாய்ஸ்சர் சர்ஜ் மாய்ஸ்சரைசர் தான் வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன். ப்ரைமருக்கு நான் என்னுடைய பேக் போர் ப்ரைமர் தான் வந்து யூஸ் பண்றேன். இது ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் ப்ரைமர். நான் வந்து கொஞ்ச நாள் புது ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்றதுக்கு கேப் விட்டுருந்தேன். இப்போ மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் டெஸ்ட் பண்றதுக்கு, யூஸ் பண்றதுக்கு அட் மை ஓன் ரிஸ்க் அகைன். ஸோ ஏன்னா எனக்கு அதுதான் பிடிச்சது. அந்த மாதிரி பண்ணும்போது தான் நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது. புது புது ப்ராடக்ட்ஸ் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்றது என்னோட வேல்யூமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ அதுக்கே நான் வந்து கொஞ்சம் கேப் விட்டுருந்தேன் என்னுடைய ஸ்கின்காக. இப்போ கொஞ்சம் ஸ்கின் பரவாயில்லையா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அதனால மோனா மறுபடியும் பழைய கரடி கதவை துரடி மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவில் வந்துட்டா. ஸோ விஷ் ஹர் லக். ஓகே கைஸ், நான் வந்து இது உங்களுக்காக பியூரா உங்களுக்காக பண்றேன். நிறைய ரிவ்யூஸ் வந்து பண்ணலான் இருக்கேன். அண்ட் உங்களுக்கு நீங்க சொல்லுங்க, சிங்கிள் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லைன்னா பல்கா ஒரு வீடியோல நிறைய ப்ராடக்ட்ஸ் போட்டு ரிவ்யூ மாதிரி கொடுக்கறது, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி கொடுக்கறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம கலர் கரெக்ஷன் பண்ண போறோம். கலர் கரெக்ஷனுக்கு நான் இன்னைக்கு இந்த ஆம்ஸ்டர்டாம் கலர் கரெக்டர் தான் யூஸ் பண்ண போறேன். இதுல ஒரு ஆரஞ்சு கரெக்டர் என்கிட்ட இருக்கு. ரொம்ப வியர்டா நான் எப்பயும் இல்லாம இன்னைக்கு தான் வந்து என்னோட பேக் ப்ரைமரை வந்து மோந்து பாக்குறேன். ஆக்சுவலி வாசனையா இருக்கு இந்த ப்ரைமர். யாராவது உங்க ஃபேஸ்ல போடுற க்ரீம்ஸ் இல்ல லிப்ஸ்டிக் ஸ்மெல் வந்து இப்படி ஸ்மெல் பண்ணுவீங்களா? நான் பண்ணுவேன். ஸோ இதை வச்சு நான் இன்னைக்கு கலர் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் போட்டு இப்போ நான் கையால் பிளெண்ட் பண்ணுறேன். அண்ட் எனக்கு இன்னொரு ஹெல்ப்பும் தேவை கைஸ் உங்ககிட்ட இருந்து. என்னுடைய பேக்ரவுண்ட் ஒயிட்ல இருக்கிறது நல்லா இருக்கா, இல்லை ஏதாவது கலர் கலராக நான் ட்ரை பண்ணட்டா? எனக்கு தெரியல, நான் கேமரா மாத்தினப்புறம் எனக்கு ஒயிட் பேக்ரவுண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நீட்டாவும் இருக்கு. நான் காமிக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சேம் கலரா இருக்கு. என் ஃபேஸ் வந்து நான் நார்மலா இருக்கிறத விட ஒரு ஷேட் பிரைட்டா தான் தெரியுது இந்த லைட்டிங்க்கு. ஸோ அதை தவிர்த்து நீங்க வந்துட்டு சொல்லுங்க எனக்கு, இந்த பேக்ரவுண்ட் கலர் நான் மாத்தட்டா இல்லைன்னா ஒயிட்லேயே வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம், இல்லை அப்பப்போ மாத்தி மாத்தி அப்படி போடவா அப்படின்ட்டு. ஸோ இப்போ என்கிட்ட இருக்க ஒரு லூஸ் பவுடர் வச்சு, இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டே குவிக்கில இருந்து, இதை வச்சு நான் என்னுடைய ஆரஞ்சு வந்து கொஞ்சமா செட் பண்ணிக்க போறேன். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு நான் இன்னைக்கு என்னோட Pac HD Liquid Foundation தான் வந்து யூஸ் பண்ண போறேன். அண்ட் இன்னைக்கு நான் யூஸ் பண்ற ஷேட் வந்து பாத்தீங்கன்னா 5.0. நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வந்து 4.9 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். 4.9 அண்ட் 5.0க்கு வந்து பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. இதுதான் அது. இது வந்து பாத்தீங்கன்னா 5.0 அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா 4.9. ஏன்னா ரெண்டுமே நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். இப்போ என்கிட்ட வந்து நான் இன்னைக்கு 5.0 தான் வந்து யூஸ் பண்ணிக்க போறேன். நல்லா ஒரு 2 பம்ப் இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்பஞ்ச் வச்சே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கன்சீலிங்க்கு நான் இந்த 2 ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இன்னைக்கு யூஸ் பண்ண போறேன். இதுல ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பேக்கோட கன்சீலர் அண்ட் திஸ் இஸ் இன் ஷேட் நம்பர் 13. அண்ட் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா வெட் அண்ட் வைல்ட்ல இருந்து, இது வந்து வெட் அண்ட் வைல்ட்ல இருந்து கொக்கோ, டார்க் கொக்கோன்ற ஷேடு வந்து என்னோட அண்டர் ஐஸ்ல இப்படி வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்க பார்க்கலாம், எனக்கு இது வந்து ஒரு கன்சீலிங் ஷேடு. அப்புறம் இந்த வாயை சுத்தி இருக்க ஏரியா, இதை ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பஞ்ச் வச்சு நான் இப்படி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன், என்னுடைய பேக் கன்சீலரை கொஞ்சமா என்னுடைய மூக்கு மேல, கண்ணு கீழே அண்ட் சின் ஏரியால கொஞ்சமா டாட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்றேன். ஸோ மூக்குல இருந்தே நான் கொஞ்சமா என்னோட ஃபோர் ஹெட்டுக்கு இப்படி எடுத்துட்டு போய்க்கிறேன். உங்களுக்கு ஹெவியா வேணாம் அப்படின்னா நீங்க தாராளமா உங்களோட லேயரிங்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம்.
ஃபவுண்டேஷன் மட்டுமே அப்ளை பண்ணிட்டு கூட நேரா பவுடருக்கு போயிடலாம். கன்சீல் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு கவரேஜ் நல்லா வேணும், நல்லா பிடிக்கும் அப்படின்னா மட்டும் நீங்க இவ்வளோ லேயர்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பஞ்ச் நல்லா அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெவியான ஒரு ஃபீலிங்கும் இருக்காது. எனக்கு தெரியும் என் ஃபேஸ்ல வந்து நான் எவ்வளவு ப்ராடக்ட் போட்டா எனக்கு வந்து ஹெவியா இருக்கு அப்படின்றது. ஸோ அதே மாதிரி நீங்க உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வச்சு ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுல வந்துட்டு நமக்கு ஹெவியா ஃபீல் ஆகுது, எதுல வந்து லைட்டா ஃபீல் ஆகுது, எதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்றதுலாம் தெரியும். ஸோ நீங்க வந்து ட்ரை பண்ணதா உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஹோல் கிடைக்கும். ஓகே, நமக்கு இவ்வளவு ப்ராடக்ட் போதும், நமக்கு இவ்வளவு கவரேஜ் போதும் அப்படின்றது. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப ஃபுல் கவரேஜ் இருந்தா வந்து ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய போட்டோஸ் எடுக்க போறேன் அப்படின்ற பட்சத்துல எனக்கு ஃபுல் கவரேஜ் இருக்கிறது வந்து நிஜமாவே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் இப்படி வந்து லேயர்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இது எனக்கு ஹெவியா ஃபீல் ஆகவே ஆகாது. ஏன்னா ப்ராடக்ட்ஸும் அந்த மாதிரி தான். மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லைட் வெயிட் கன்சிஸ்டன்சில இருக்கிறது தான். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து இங்க இருக்காது. ஸோ நான் என்ன பண்றேன், மறுபடியும் என்னுடைய ஸ்டே குவிக்கி லூஸ் பவுடரே எடுத்து என்னுடைய ஃபேஸ் வந்து இப்போ செட் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரஷ் வச்சு நான் வந்து இந்த பவுடரை செட் பண்ணிட்டு அப்புறமா நான் பார்ப்பேன் எனக்கு லைட்டா பேக்கிங் தேவையா அப்படின்ட்டு. யூஸ்வலா நான் பண்ணுவேன், ரொம்ப லைட்டா தான் என் ஃபேஸ்ல வந்து நான் இப்படி ஸ்வைப் பண்றேன். ஏன்னா இப்போ எல்லாமே நம்ம வந்து க்ரீம் ப்ராடக்ட் போட்டிருக்கோமா, ரொம்ப வந்து நீங்க அழுத்தி பண்ணிட்டீங்கன்னா க்ரீம் ப்ராடக்ட்ஸ்லாம் மூவ் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால நான் ரொம்ப லைட்டா தான் பண்றேன், ரொம்ப ரொம்ப ஜென்டலா லைட்டா. வெட் ஸ்பஞ்ச் இருக்குல்ல, அதுலேயே கொஞ்சமா பவுடர் எடுத்து அண்டர் ஏரியால லைட்டா இப்படி பவுடரை வந்து இங்க செட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா என்னோட நோஸ்லயும் அண்ட் சின்லையும். ஸோ இவங்க இந்த பேக்கிங் இப்படியே தான் இருக்க போறாங்க. நம்ம அடுத்த ஸ்டெப்ஸ் ஐஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். மோகனா ஞானசேகரன் அவர்கள் வந்துட்டு எப்பயும் போல ரெக்கார்ட் பட்டனை வந்து ஆன் பண்ணாம ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிருக்காங்க. ஸோ ஐப்ரோஸ்க்கு நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட். இது வந்து வெட் அண்ட் வைல்ட்ல இருந்து. ஸோ இதை வச்சு நான் என்னோட ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பின்னாடி இருக்க அந்த ஸ்பூலி வச்சே இந்த மாதிரி இப்படி ப்ரஷ் பண்ணேன். திடீர்னு ஞாபகம் வந்தது, ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே, இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் கைஸ். ஸ்கூல் போறவங்க யாராவது இருக்கீங்களா? ஸ்கூல் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த ஃபிளாக் ஹாய்ஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. எத்தனை பேர் வந்து ட்ரில்ல எல்லாம் இருந்திருக்கீங்க அவங்க ஸ்கூல் டைம்ல? ஸோ அது வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஐஷேடோ பேலட் வந்து நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா இது வந்து Nicka K இருந்து இந்த ஷேட் வந்து எடுத்து என்னோட டிரான்சிஷன் ஏரியா வந்து லைட்டா வந்து நான் கலர் வந்து கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்க போறேன். ஓகே, ஸோ சொல்லுங்க, நீங்க இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து உங்க ஸ்கூல் டைம்ல என்ன பண்ணுவீங்க அண்ட் இப்போ என்ன பண்றீங்க? இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பண்ண மாட்டோம் நம்ம. ஐ மீன் லைக் காலேஜ் போறீங்க, ஒர்க் போறீங்க, ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. கிட்ஸ் இருக்குன்னா கிட்ஸ் வந்து கண்டிப்பா ஸ்கூல்ல ட்ரில்ல, டான்ஸ்ல இல்லை ஏதாவது ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் அப்படி இப்படின்ட்டு இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்காக இதில் வந்து ஐ மீன் லைக் ஜாயின் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து நீங்களும் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கலர் வேலை முடிஞ்சதும் நான் என்ன பண்றேன், இந்த கலர் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து கொஞ்சமா நான் என்னுடைய டிரான்சிஷன் ஷேட்லேயே இன்னும் கொஞ்சம் ஒரு பிரைட் கலர் வந்து கொடுத்துக்க போறேன். நான் ஸ்கூல் படிக்கும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன், 5th வரைக்கும் ஸ்கூல் ட்ரில்லில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தேன். அப்புறம் 6thலயோ இதுலயோ வந்துட்டு இந்த இன்ட்ரோ சாங்கு, பரதநாட்டியம் அந்த மாதிரிலாம் எதுலயோ இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி அப்படியே டான்ஸ் ஆடுறது, கிளாஸ் கட் அடிச்சுட்டு போய் ப்ராக்டிஸ் பண்றது, அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து சான்ஸே கிடையாது. அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யாராவது வந்து ட்ரில்லில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, இல்லை டான்ஸ், இல்லை யாருக்காவது பர்சனலாக அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தால் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த லைட் பீச் ஷேட் என்னுடைய லிட்ஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன், பேக் பண்ணிக்க போகிறேன் பேசிக்கலாக. மறுபடியும் என்னோட அந்த பழைய டிரான்சிஷன் ஆரஞ்ச் ஷேடுக்கே போயிட்டு என்னுடைய அவுட்டர் பார்ட் அண்ட் இன்னர் பார்ட்டை வந்து இப்படி ஸ்மச் பண்ணிக்கிறேன். அண்ட் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு யாருக்காவது பர்த்டே இருக்கா? என் ஃப்ரெண்ட் ஒருத்தவளுக்கு பர்த்டே இருக்கு. அவ வீடியோ பாக்குறாளான்னு தெரியல, பட் ஹாப்பி பர்த்டே மைத். உங்களுக்கு இன்னைக்கு பர்த்டேனா ஹாப்பி பர்த்டே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட கன்சீலர் எடுத்து என்னோட லோவர் லேஷஸ்ல இப்படி லைட்டா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் அந்த ஏரியா இப்போ வெட்டா வேணும், அதுக்காக இந்த பேலட்ல இருந்து இந்த கிரீன் எடுத்து அந்த கன்சீலரை வந்து செட் பண்ண போறேன். இதுக்கு தான் அந்த கன்சீலர் அங்கே நான் அப்ளை பண்ணது. ஏன்னா எனக்கு அந்த கிரீனோட பிரைட்னஸ் வந்து அப்படி பளிச்சுன்னு வேணும். அதுக்கு ஒரு லைட் பேஸ் எனக்கு வேணும். என்னோட லோவர் லேஷஸ்ல முடிஞ்ச அளவுக்கு நான் கிரீன் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த எண்டெல்லாம் மட்டும் நான் கொஞ்சமா வந்து கரெக்ட் பண்றேன். எனக்கு அந்த கிரீன் ரொம்ப வேணாம், எலாங்கேட்டடா ஒரு கிளீன் ப்ரஷ் வச்சு அதை மட்டும் இப்படி கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம காஜல் அப்ளை பண்ணிக்க போறோம். காஜலுக்கு நான் என்னுடைய Loreal magique காஜல் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்றேன், லைட்டா என்னோட இந்த அவுட்டர் பார்ட்ல மட்டும் இந்த பிளாக் வந்து இப்படி என்னோட லேஷ் லைன்ல போட்டு ஸ்மச் பண்றேன்.
இப்போ நம்ம வந்து இந்த பவுடரை வந்து கிளீன் பண்ணிக்க போறோம். இப்போ நான் வந்து என்னோட ஃபேஸ் கம்ப்ளீட் பண்ணிட போறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா லைட்டா இப்போ பிரான்சிங் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் நான் என்னோட மேட் பிரான்சர் எடுத்து என் ஃபேஸ் ஃபுல்லா பிரான்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓ மை காட் நான் என்னுடைய செஃபோரா அது வந்து பேன் ஹிட் பண்றேன். நான் வாங்கணும், இன்னொன்று வாங்கணும், ஜாலி. ஹைலைட்டருக்கு நான் என்ன பண்றேன், என்னோட வெட் அண்ட் வைல்ட் கலர் ஆம்ப்ரே பிளஷ் இதுதான் யூஸ் பண்ண போறேன். ஆக்சுவலி இது பிளஷ், பட் நான் இதை ஹைலைட்டரா யூஸ் பண்ண போறேன் பிகாஸ் இது அப்படிதான் இருக்கும். நான் உங்களுக்கு இங்க காமிக்கிறேன். இங்க இது வந்து அவங்க பிளஷ்னு சொல்லி விற்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ரீக்கியான ஒரு ஹைலைட்டா இன்னைக்கு இது இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ப்ரோபோன் கொஞ்சம் அப்படியே அந்த இடத்துல நிக்குது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன், என்னோட இந்த பேலட்ல இருந்தே இந்த ஒரு மாதிரி லைட் எல்லோ ஷேட் மாதிரி இருக்கு, ஐவரி மாதிரி. ஸோ அதை எடுத்து என்னுடைய ப்ரோபோனில் நான் எப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேட் கலர்ஸ் தான். நான் பெருசாக எந்த ஷிம்மர்ஸும் வந்து என்னுடைய ஐஸ்க்கு இன்னைக்கு ஏற்றலை. இப்போ நம்ம மஸ்காரா போகிறோம். ஸோ இன்னைக்கு கெட் பிக் லேஷஸ் வால்யூம் பூஸ்ட் ஃப்ரம் எசன்ஸ் காஸ்மெட்டிக்ஸ். இதனுடைய வாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. ஞாபகம் வருது எனக்கு இப்போதான் இந்த மஸ்காரா எனக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்ட்டு. யாராவது மஸ்காரா போடும் போதோ இல்லை மேக்கப் பண்ணும்போதோ இல்லை வேற எதுலையாவது ஒன்றுல கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணும்போது உங்கள் வாயோ இல்லை ஏதாவது ஒரு மேனரிசம் உங்களுக்கு வந்து நீங்கள் கவனிச்சிருக்கிறது உண்டா? நான் வந்து என்ன ஆகும்னா எங்கள் அம்மா மாதிரி, எங்கள் அம்மா ஐ மீன் லைக் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும் போது அப்படிதான் பண்ணுவாங்க. வாய் இப்படி ஆயிடும், வாய் இப்படி பண்ணிகிட்டே இருப்பாங்க. நானுமே மஸ்காரா வைக்கும் போது அந்த மாதிரி பண்ணுறேன். அதை எடிட் பண்ணும்போது தான் நான் கவனிக்கிறேன் என் வாய் ஆட்டோமேட்டிக்காக இப்படி போயிடுது. ஸோ அது இப்படி அதே மாதிரி ஆசைப்படுது. நான் அவங்கள வந்துட்டு கிண்டல் பண்ணுவேன். பார்த்தா அது அப்படியே எனக்கு வருது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மஸ்காரா முடிஞ்சது, ப்ராப்பராக க்ரீனை இன்னொரு வாட்டி இன்டென்ஸ் பண்ண போகிறோம். லிப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அந்த லிப் கலர் போட்டிருந்தால அதுவே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இதுக்கு நான் இன்னொரு கலர் மட்டும் மேலே மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்லேருந்து வந்து அந்த நிறைய ஷேட்ஸ் இருக்குது. இந்த ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா சாக்கோ சிப். ஆக்சுவலாக நான் இதை ட்ரை பண்ணேன் ஆல்ரெடி. நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் லிப்ஸ்டிக்காக இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு இதில் கெமிக்கல்ஸ் இல்லைன்னு தெரியுது. ஸோ அதனால கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஸ்மெல் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். ஷேட் வேணால் நான் இங்கே ஸ்வாட்ச் பண்ணுறேன். லைக் இதனுடைய பிக்மெண்டேஷன் பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல, நாட் பேட் ரைட்? ஸோ ஐ கேன் டெஃபினெட்லி ட்ரை திஸ் அவுட். ஃபைனலாக நான் என்னோட ஃபேஸ் வந்து மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வச்சு செட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் என்னுடைய ப்ளூ ஹெவன் மேக்கப் ஃபிக்ஸர் தான் வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணுறேன். அவுட்டோர் போகிறீங்க, ஏதாவது ஒரு ஃபன் ட்ரிப் போகிறீங்க, பீச் போகிறீங்க, வெக்கேஷன் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளாரல் ட்ரெஸ் அதுக்கப்புறம் கலர்ஃபுல் மேக்கப் இப்படிலாம் போட்டு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இன்னைக்கு லுக்குக்கு அவ்வளவுதான். அண்ட் இன்னொரு விஷயம், என்னாச்சுமா உனக்கு ஏன் இந்த மாதிரி காமெடி வேலைலாம் பண்ணுற, இந்த மாதிரி கிளிப்லாம் போட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கே தெரியல. அன்றைக்கி ஏதோ கடைக்கு போனேன், இந்த மாதிரி கிளிப்ஸ்லாம் நிறைய இருந்தது. ஏன் இதெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஆர்வத்தில் வாங்கிட்டு போடாமல் யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. எடுத்துட்டு தான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, பல்பு முளைச்ச மாதிரி இருக்குது தலையில். ஸோ ஹேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக என்னோட ஸ்ட்ரைட்னர் வச்சு நான் கர்ல் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோக்கு. உங்களுக்கு இந்த லுக் வந்து பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் உங்கள் எல்லாரையும் நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.